بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد அன்பிற்குரியவர்களே, இந்த காணொலியின் மூலமாக உங்களிடம் பேச இருக்கிற தலைப்பு இரவினுடைய கடைசி தொழுகையாக வித்தரை அமைத்துக் கொள்ளுதல் பற்றியும், அதேபோல் இமாமோடு சேர்ந்து நாம் வித்தரை தொழுது விட்டால் இரவினுடைய கடைசியில் எழுந்து நாம் தொழும்பொழுது இரட்டைப்படையாக தொழுவது கூடுமா என்கிற சந்தேகத்திற்கின் அடிப்படையில் சில தெளிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய காலகட்டத்தில் இதுபோன்ற சந்தேகங்கள் நமக்கு எழக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரன், உங்களுடைய இரவினுடைய கடைசி தொழுகையாக நீங்கள் வித்தரை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ அந்த அடிப்படையில் நாம் இரவினுடைய கடைசி தொழுகையாக வித்தரை ஒற்றைப்படையாக அமைத்துக் கொள்வதுதான் சால சிறந்ததாக இருக்கிறது. என்றாலும் கூட இமாமோடு நாம் தொழும் பொழுது இமாம் அவர்கள் முழுமையாக தொழ வைக்கக்கூடிய நேரத்தில் வித்தரையும் சேர்த்து தொழ வைக்கும் பொழுது இமாமோடு தான் நாம் முழுமையாக நின்று தொழுகை நிறைவேற்ற வேண்டும். இடையில் நாம் தனியாக சென்றுவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குதிப லஹு கியாமுல் லைலத்தின், யார் இமாமோடு அவர் நிறைவு செய்யும் வரை, அவர் தொழுகையை நிறைவு செய்யும் வரை இமாமோடு நின்று தொழுவாரோ அவருக்கு முழு இரவும் நின்று வணங்கி நன்மை பதிவு செய்யப்படும் என்று சொன்னார்கள். இப்போ அந்த அடிப்படையில் இமாம் வித்தரை தொழ வைத்தார் என்று சொன்னால் அவரோடு சேர்ந்து நிறைவேற்றுவது இந்த நேரத்திலே நமக்கு சிறந்ததாக இருக்கிறது, முழுமையாக நன்மை பெறுவதற்கான வழியாக இருக்கிறது. அப்படி இமாமோடு சேர்ந்து தொழக்கூடிய நபர்கள் இரவினுடைய கடைசியில் எழுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால் இரட்டைப்படையாக தாராளமாக தொழுது கொள்ளலாம். மறுபடியும் ஒற்றைப்படையாக தொழக்கூடாது. ஒரு இரவிலே லா வித்ரானி ஃபில்லைல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு இரவினுடைய கடைசியில் 2 வித்தர் என்பது கிடையாது என்று சொன்னார்கள். அப்போ இமாமோடு வித்தரை நாம் தொழுது விட்டால் இரவின் கடைசியில் எழும் பொழுது நாம் இரட்டைப்படையாக தொழுது கொள்ளலாம். இதற்கு நாம் ஹதீஸில் அனுமதியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தரெல்லாம் தொழுது முடித்துவிட்டு சுபுஹுடைய தொழுகைக்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 ரக்காத்துகள் தனியாக தொழுதார்கள் என்று சொல்கிறார்கள். அமர்ந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தனியாக தொழுதார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். அப்போ இந்த ஹதீஸை மையமாக வைத்து நாம் பார்க்கும் பொழுது வித்தரை தொழுது முடித்த பின்னால் இரவினுடைய கடைசியில் இரட்டைப்படையாக தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. என்றாலும் கூட நாம் அதை வளமையாக செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கிணங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வளமையாக செய்த இரவினுடைய கடைசியாக வித்தரை அமைத்துக் கொள்வதுதான் இதிலே மிக மிக சிறந்ததாக இருக்கிறது. அப்படி நாம் வித்தரை கடைசியாக அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் இமாமோடு நாம் தொழுகும் பொழுது அவர் வித்தரை தொழ வைக்கும் பொழுது தனியாக வந்து விட்டால் இமாமுடைய அந்த முழுமையான இமாமோடு சேர்ந்து தொழுத அந்த முழுமையான நன்மை நமக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்கிற சந்தேகம் இங்கே வரலாம். அப்படி இருக்கும் சமயத்தில் அப்போ அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு இரவினுடைய கடைசியாக வித்தரை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசை இருந்தால் நீங்கள் அப்படி அமைத்து கொள்வதற்கும் அதே போல் இமாமோடு நீங்கள் சேர்ந்து முழுமையாக நிறைவு செய்வதற்கும் ஒரு இலகுவான வழியை சொல்கிறார்கள். நீங்கள் இமாமோடு தொழும் பொழுது இமாம் அவர்கள் வித்தரை தொழ வைக்கும் பொழுது நீங்கள் அந்த இமாமுடைய 3வது ரக்காத்திலே வித்தருடைய 3வது ரக்காத்தில் இமாம் அவர்கள் சலாம் கொடுத்த பின்னால் நீங்கள் இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுக்காமல் தனியாக எழுந்து 1 ரக்காத்தை அதிகப்படுத்தி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இரட்டைப்படையாக அதை ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி ஆக்கிவிட்டால் அது இரட்டைப்படையாக மாறிவிடுகிறது. பின்னால் நீங்கள் இரவினுடைய கடைசிகளே ஒற்றைப்படையாக வித்தரை தொழுது நிறைவு செய்யலாம். அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த இரவினுடைய கடைசியாக வித்தரை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸை நீங்கள் நடைமுறைப்படுத்தியதாக ஆகும். அதே போல இமாமோடு முழுமையாக நீங்கள் நின்று கடைசி வரைக்கும் தொழுது நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இப்போ அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம் என்றால், ஒன்று இமாமோடு முழுமையாக வித்தரை தொழுது விட்டு இரவின் கடைசியில் இரட்டைப்படையாக தொழுகலாம். இல்லை என்றால் இரவினுடைய கடைசியில் ஒற்றைப்படையாக வித்தரை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தால் நாம் இமாமோடு வித்தரை தொழும் பொழுது இமாம் சலாம் கொடுத்த பின்னால் எழுந்து நின்று மறுபடியும் 1 ரக்காத்தை தொழுது அதை இரட்டைப்படையாக ஆக்கிவிட்டு இறுதியில் நாம் இரவினுடைய கடைசியில் வித்தரை ஒற்றைப்படையாக தொழுது நாம் நிறைவு செய்யலாம். இப்படியாக 2 வழியின் அடிப்படையில் நாம் இந்த தொழுகை அமைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு 2 நன்மையும் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட இந்த மார்க்க விஷயங்களை முழுமையாக அறிந்து பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.